கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 20 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, கார்த்திக் வந்து அவங்க ரூமில் ரொம்ப டென்ஷனாக வந்து நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னப்பா அந்த பல்லவியை வச்சு ஒரு சிறு பல்லவி கூட நீ ரெக்கார்ட் பண்ணல போலையே அப்படிலாம் நக்கலாக பேசினதை நினச்சிக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்க. ரூபஸ்ரீ பாட்டியும் முடிஞ்சா பல்லவி யாருங்கிறத நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னதெல்லாம் நினச்சிக்கிட்டே வந்து திரும்ப ஃபோனை எடுத்து பல்லவிக்கு கால் பண்ணுறாங்க. அதாவது தீபாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. தீபா உள்ளே வர பார்க்குறாங்களா, ஐயோ கார்த்திக் சார் தான் கால் பண்ணுறாருன்னு ஃபோனை எடுத்து பார்த்துட்டு எடுக்காமல் விட்டுருந்தாங்க. அப்புறம் தனியாக ரூமுக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்க ரூமுக்கு போயிட்டு கார்த்திக்கு திரும்ப கால் பண்ணுறாங்க. ஃபோனை எடுத்ததுமே கார்த்திக் வந்து ஏன் பல்லவி இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சார் அது வந்து அந்த பொண்ணு அப்படின்னு இழுக்கிறாங்க. என்ன அந்த பொண்ணு வந்தது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல போறீங்களா? எல்லாம் உங்களை தெரிஞ்சு உங்களை ஆஃப் பண்ணிட்டு தான் ரூபஸ்ரீ அடுத்து இந்த வேலையை செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காங்க. சாரி சார், அந்த பொண்ணு என்ன மாதிரியே நல்லா பாடிடுவான் அப்படின்னு சொல்ல போய் தான் நான் அமைதியாயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிடுறாங்க தீபா பல்லவியாவே. எப்படிங்க உங்க வாய்ஸ் தெரியாதா என்ன, ஏங்க இப்படி பண்ணீங்க? நீங்கள் பண்ண விஷயத்தில் அந்த சிதம்பரத்துக்கு கொஞ்சம் பங்கு இருக்குது தெரியுமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ நக்கலாக என்கிட்ட பேசினார் தெரியுமா அப்படின்னு கார்த்திக் வந்து கேட்டுட்ருக்க. சாரி சார், எனக்கு சிதம்பரம் இதில் இன்வால்வ் ஆகிருப்பாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக ஒத்துட்டு இருக்க மாட்டேன். நீங்கள் இந்த போட்டியில் ஜெயிக்கணுங்கிறது தான் எனக்கும் ஆசை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தீபா. நான் இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திக் கிட்ட. நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றி கொடுக்கணும், நீங்கள் வந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தீபா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரிங்க சார் நான் வந்து பாடுறேன் அப்படிங்கிறாங்க. நாளைக்குள்ளே நான் ரெக்கார்டிங் முடிக்கணும் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்கேன். தீபாவும் பாடுறேன்னு ஒத்துக்கிடுறாங்க. தீபா ரூமை விட்டு வெளியே வர அப்போ மீனாட்சி அந்த பக்கமாக வராங்க. தீபா பார்த்துட்டு தீபான்னு கூப்பிட்டுட்டு என்ன தீபா நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கியா? நான் நினச்சேன் இப்படி தான் நடக்கணும், அதே மாதிரி நடந்துட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாக்கா சாரிக்காங்கிற மாதிரி தீபாவும் சொல்லிட்டு இருக்க. நீ என்ன நினச்ச, அந்த ரூபஸ்ரீ எதுமோ உனக்கு நல்லது பண்ணுற மாதிரி நீ நினச்சிட்ட, ஆனால் கடைசியில் எப்படி முடிஞ்சது பார்த்தியா? நான் நினச்சேன் தீபா மாதிரி யார் பாடினாலும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு, அதே மாதிரி நடந்துட்டு அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்கான். ஆமாக்கா கண்ணை கட்டிக்கிட்டு விட்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யார் என்ன சொன்னாலும் நம்புற மாதிரி நான் போயிட்டேன், அது தப்புன்னு இப்போதாக்கா எனக்கு புரியுது, நானே பாடியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தீபா. ஆமாம் தீபா நீ பாடுறது மட்டும்தான் என்ன ஆனாலும் சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, நீ பாடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க மீனாட்சி. கார்த்திக் அந்த அளவுக்கு உன் வாய்ஸை வந்து மைண்டில் ஏற்றிருக்காரு அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்கா. ஆமாக்கா நான் பாடியிருந்தேன், நம்ம அன்றைக்கி பேசும்போது கூட நான் தான் பல்லவியும் தெரிஞ்சா டிஸ்டர்ப் ஆயிடுவாருன்னு சொன்னீங்கல்ல, அதை நினச்சி தான் நான் இவ்வளோ தூரம் யோசிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நீ தான் பாடணும், அதான் நல்லதுன்னு மீனாட்சி பதிலுக்கு சொல்கிறாங்க. அன்றைக்கி கார்த்திக் ஏற்பாடு ஃபங்க்ஷனில் நீ வந்து பாடினல்ல, கார்த்திக் எப்படியே சமாளிச்சு அந்த மாதிரி ஏதாவது பண்ணி உன்னை பாட வச்சிடலான்னு சொல்லி தான் நான் உனக்கு கூட தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணேங்கிறாங்க மீனாட்சி. என்னக்கா பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கேன். அந்த கார்த்திக்கோட ஃப்ரெண்டு போலீஸ் இருக்கார்ல, அவரை வச்சு அந்த ஃப்ராடை வந்து விசாரிக்க வச்சேன் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சீனி நமக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல கூட அந்த ஃப்ராடு தப்பிச்சு எப்படியோ வந்து பாடிட்டான் அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்கேன். என்னக்கா சொல்கிறீங்க, நீங்கள் எப்படிலாம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க தீபா. ஆமாம் தீபான்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனாட்சியும். இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு மீனாட்சி கேட்க, நான் வந்து இப்போ தான் கார்த்திக் சார் கிட்ட பேசினேன், நான் பாடுறதா முடிவு பண்ணிட்டேன். கார்த்திக் சார் ஏற்கனவே ரொம்ப மனசு உடஞ்சி போய் பேசிகிட்டு இருக்காரு, அதனால் நான் பாட தான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கடையில் மீனாட்சி சொல்லியிருப்பாங்க, அந்த ரூபஸ்ரீ பாட்டிக்கிட்ட வந்து அவமானப்பட்டிருக்க வேண்டாம் கார்த்திக் அப்படிம்பாங்க. ஆமாக்கா ரொம்ப பேசிட்டாங்க, உமன் கார்டை யூஸ் பண்ணி மிரட்டுறாங்க கார்த்திக் சார். என்ன ஆனாலும் சரிக்கா, கார்த்திக் சார் காலில் விழுந்து கெஞ்சி அது உண்மையை சொல்லிட்டு நான் பாடிடலான்னு முடிவு பண்ணிட்டேன், அவர் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான், ஆனால் நான் கண்டிப்பாக பாட போகிறேன்னு தீபா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தீபா அவர் உன்னை ஏற்றுக்கிட்டா மட்டும் தான் பாட விடுவார், ஏன்னா கார்த்திக் எந்த அளவுக்கு வந்து நல்லவரோ அந்த அளவுக்கு ஈகோ பிடிச்சவர். அந்த சிதம்பரம் கார்த்திக் ஈகோவை தூண்டி விட போய் தானே இந்த சவாலே வந்துச்சு, அதனால் கார்த்திக் உன்னை ஏற்றுக்கிட்டா தான் பாட விடுவாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னக்கா திரும்பவும் என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தீபா கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை தீபா நீ வந்து கார்த்திக் கூட சேர்ந்து வளரணும், அதனால தான் நான் கொஞ்சம் யோசித்து பேசிட்டு இருக்கேன், நீ என்ன முடிவுனாலும் எடு, ஆனால் நான் யோசித்து முடிவெடு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மீனாட்சி. ஆனால் வந்து நான் சொல்ல தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தீபா சொல்லியிருந்தாங்க. அழுதுகிட்டே வந்து எனக்கு செத்தரலாம் போல இருக்குக்கா தடவை அப்படின்னு வேற சொல்றாங்க தீபா நீ சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா நாளைக்கு ஆஃபீஸில் வச்சு சொல்லி, இங்கே வச்சு சொல்லாத, மெதுவாக அங்கே போனதும் பேச்சு ஆரம்பி, ரெக்கார்டிங் பண்ணி கொடு, இங்கே வச்சு பேசின கார்த்திக் கோவப்பட்டு சத்தம் போட்டாருன்னு வையன், அத்தை வந்துருவாங்க, அத்தை வந்துட்டாங்கன்னா நீ எதுவுமே பேசி கார்த்திக்கு கன்வின்ஸ் பண்ண முடியாது, அமைதியாயிரணும், ஆனால் ஆஃபீஸில் வச்சுனா ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம், கார்த்திக்கும் உன்னை பாட சொல்லிடுவாரு அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்க. சரிக்கா நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு கார்த்திக் சார் கிட்ட நான் உண்மையை சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க தீபா. சரி இங்கே நின்றுட்டு இருக்காம நீ ரூமுக்கு போன்னு சொல்லிட்டு மீனாட்சியும் தீபாவும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் கார்த்திக் வந்து ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட்டு வராங்க. உள்ளே வரும்போதே ராஜா வந்து என்ன மாப்பிள்ள ரெக்கார்டிங்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்க சொன்னேன், பண்ணிட்டேன், பல்லவி வருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பல்லவி நிச்சயமாக வருவாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் ரூமை பார்த்து போயிருந்தாங்க. உள்ளே போயிட்டு ஃபோனில் சொன்னதையும் நினச்சி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் தீபா ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க. அவங்க கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாமி கிட்ட கையெடுத்து கும்பிட்டுட்டு நான் கார்த்திக் சார் கிட்ட விஷயத்தை சொல்ல போகிறேன், நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும்னு ஃபஸ்ட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கடையில் கட் பண்ணி ராஜா அங்கனே நின்றுட்டு இருப்பாங்களா, அந்த இடத்துக்கு ஸ்னேகா வருவாங்க. என்ன ராஜா இன்னைக்கு ரெக்கார்டிங் கன்ஃபார்ம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம், அதில் என்ன டவுட் அப்படின்னு ராஜா பதிலுக்கு கேட்பாங்க. இல்லை கார்த்திக் சாரும் ஒரு மாதிரி டென்ஷனாக குழப்பமாக இருக்க மாதிரி தெரியுது, ரெக்கார்டிங் உண்டா இல்லையான்னு தெரிஞ்சா நான் என்னுடைய ஒப்பீனியனை சொல்லுவேன்ல அப்படின்னு ஸ்னேகா கேட்டுட்டு இருக்காங்க. பல்லவி கண்டிப்பாக வருவாங்க, ரெக்கார்டிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் போயிட்டு பிரசாந்த் கிட்ட வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போவாங்க. எல்லாம் என் நேரம், இவெல்லாம் எனக்கு வேலை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா மனசில் நினைக்கிறாங்க.
தீபா திரும்பவும் ஆட்டோவில் வரதை காட்டிட்டு இருக்காங்க. அப்போ கூட கார்த்திக் சார் கிட்ட இந்த உண்மையை சொல்லிடணும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனால் எவ்வளோ நாளைக்கு மறைச்சு வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வராங்க. உள்ளே வந்துட்டு சைன் போட்டுட்டு உள்ளே வந்தால் ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை போகிற மாதிரி காட்டுறாங்க. கார்த்திக் வந்து ஒரு பொண்ணை திட்டிகிட்டு இருக்காங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க, எதுக்குங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பண்ண தப்பை சொல்லி கேட்டிருந்தாலும் கூட நான் மன்னிச்சிருப்பேன், ஆனால் இப்படி ஏமாத்திர வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, சீட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் திட்டியிருந்தாங்க. சார் சாரி சார், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால கொஞ்சம் ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணீங்க அப்படின்னு ராஜா கேட்டுட்டு இருக்கேன். நான் ஒன்றும் தப்பாக எதுவும் பண்ணல ராஜா, நான் வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் டாக்குமெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ராஜா கிட்ட. அந்த பொண்ணு பேர் பிரியா, ஓகேங்களா. எதுவாக இருந்தால் என்னங்க, நீங்கள் வந்து எதுக்கு திருட்டுத்தனமா இன்றைக்கி வாங்க கூட அந்த டாக்குமெண்ட் கூட வச்சு சைன் வாங்குறீங்க, அதை சொல்லி தனியாக கேட்டிருக்கு சைன் வாங்கியிருக்கலாம்ல, நான் அப்போ கூட ஒர்க்கில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லியிருப்பேன், இப்படி சீட்டிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சார் நான் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் எதுவும் பண்ணிடல, சீட்டிங்லாம் பெரிய வேர்ட் சொல்லாதீங்க சார்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பிரியா பொண்ணு. சார் சாரி சார்னு சொல்லிட்டு இருக்காங்க திரும்ப அந்த பொண்ணு. நீங்கள் ஒன்றும் என் சொத்தை எழுதி வாங்கினீங்க நான் சொல்ல வரல, ஆனால் இன்றைக்கி இப்படி சைன் வாங்குறவங்க நாளைக்கு எதை வேணாலும் பண்ணுவீங்களே, என்னை ஏமாற்றி பண்ணலாம்னு நினைப்பீங்களே, இனிமேல் உங்களுக்கு இந்த ஆஃபீஸில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சார் சடனாக இப்படி ஆஃபீஸ் வேலையை விட்டு தூக்குனா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு அந்த பிரியா பொண்ணு கேட்டுட்டு இருக்க. நோட்டீஸ் பீரியடோட சேர்ந்து உங்களுக்கு 3 months சேலரி கிடச்சிரும், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஸ்னேகா கிட்ட உங்களுக்கு டெர்மினேஷன் லெட்டர் ரெடி பண்ணுங்க வாங்க. அந்த பொண்ணு அப்படியே ஷாக்காக முழிக்கிறாங்க. உங்ககிட்ட தான் சொன்னேன்னு சொல்லிட்டு கார்த்திக் உள்ளே போகிறாங்க. ஏன் பிரியா இப்படி பண்ணீங்க, அவங்க ஏற்கனவே டென்ஷனாக இருந்துட்டு இருக்காரு கார்த்திக் சார், இப்போ போய் இப்படி பண்ணி மாட்டிக்கிட்டீங்கல்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸ்னேகா. உடனே ராஜா சொல்லுவாங்க, கார்த்திக் டென்ஷனாக இருக்க போய் தான் இந்த மாதிரி முடிவு எடுத்தாருன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, அப்படிலாம் கிடையாது. கார்த்திக் இப்போ மட்டும் இல்லை, ஸ்கூல் படிக்கும் போதே அப்படி தான், எதை வேணாலும் அக்செப்ட் பண்ணிப்பார், ஆனால் போய் சொல்லி ஏமாத்தினா ஒத்துக்கவே மாட்டார், உடனே தூக்கி போட்டுருவார், இதுதான் கார்த்திக்கோட நேச்சர் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க தீபா மனசுக்குள்ளே பிரச்சனை வேற எதுவாக இருந்தாலும் கார்த்திக் கேட்குறது என்ன பார்த்து கேட்குற மாதிரி இருக்கே, கேள்வியெல்லாம் எனக்கு பொருந்ததே அப்படின்னு யோசிப்பாங்க. ராஜா சொன்னது கேட்டதுக்கப்புறம், கடவுளே இன்னைக்கு எவ்வளோ நம்பிக்கையாக வந்தேன் கார்த்திக் சார்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு, இப்போ என்னடான இப்படி ஒரு விஷயம் நடக்குதே, நான் தான் இவ்வளோ நாளாக கார்த்திக் சார் கூட வாழ்ந்துக்கிட்டே பொய்யா பல்லவின்னு சொல்லி நடிச்சிட்டு இருந்தேன் மட்டும் கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், அவர் வாழ்க்கையிலேயே எனக்கு இடம் கொடுக்க மாட்டார், தூக்கி போட்டுருவார், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வழக்கம் போல் தனக்கு தானே நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க தீபா. இதோட எபிசோட் வந்து முடியுது. ஆனால் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோவில் வந்து கார்த்திக் ஸ்டூடியோவில் தீபா வந்து பாடுறாங்க, அந்த திருப்பு எப்படி நடந்தது அப்படின்னு கேள்வி கேட்டு தான் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தீபா பாடுறாங்க, ஆனால் வழக்கம் போல் தெரியாமல் பாடுறாங்களா, தீபா தான் பல்லவிங்கிற விஷயம் வந்து கார்த்திக்கு தெரியுதாங்கிறது வரப்போகிற எபிசோடில் தான் தெரியும். ஸோ ரிவ்யூவை கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் போகும். ஆல் நோட்டிஃபிகேஷனும் டிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்களும் வீடியோவாக பார்க்கலாம். நன்றி.